நிறைய ஃபாலோவர்ஸ் நேர்ல மீட் பண்றதுக்கு என்னோட டீமோட போவேன் அப்படிங்கறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள காமெடி பண்ண சொல்லி எந்த அளவுக்கு நாங்க சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரீசெண்டா அப்படிதான் நம்ம தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த தஸ்லிமா, நிசா, நிவேதா இவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்களோட காலேஜுக்கு போயிருந்தோம். அங்க நான் அப்புறம் பெண்களால் உருவாக்கப்பட்ட சதகா திட்டத்தின் தலைவி என்று அழைக்கப்படும் என்னோட சிஸ்டர் சாஜிதா பானு நாங்க எல்லாருமே சேர்ந்து சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மட்டும் தான் வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் பண்ண போயிட்டு வந்தாலும் என் கூட சேர்ந்து வந்த ஒவ்வொருத்தருக்குமே என் டீம்ல ஒருத்தர் விடாம எங்க எல்லாருக்குமே நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பா நடந்துரும். நாங்க எல்லாருமே இதே மாதிரி எப்போதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் யார் யாருக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிருக்கோமோ சம்பந்தப்பட்ட அவங்களோட மனசு எந்த அளவுக்கு ரொம்ப குளிர்ந்து சந்தோஷப்படுமோ அதை விட பல மடங்கு அதிகமான சந்தோஷத்தை எங்களை படைச்ச இறைவன் எங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த மாதிரியான ஒரு நல்ல டீமை எனக்கு கிஃப்டா கொடுத்த இறைவனுக்கு இந்த ஒரு தருணத்துல நான் கண்டிப்பா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் தான் இங்க எல்லாமே பண்ணேன் அப்படின்னு நினைச்சேன்னா அதுதான் என்னோட மிகப்பெரிய முட்டாள்தான். ஏன்னா என்ன படைச்ச இறைவன் நாடாம இந்த ஊருக்குள்ள நான் வந்து முதல்ல இந்த காலேஜுக்குள்ள என்ட்ரியே ஆக முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் இறைவன் நாடியதை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது. யாரை உலகம் நினைவு கூறும் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உலகம் பயனுற கொடுத்து வாழ்ந்தவர்களை உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும். இறைவன் உங்களுடைய பாதையில் வெற்றியை மட்டுமே மீதம் வைத்திருப்பான்.